ஆகவே குருக்கள் மட படுகொலை என்கின்ற விடயம் அது கடந்த காலத்திலே நடந்திருந்த ஒரு விடயமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அது இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக இப்போது முஸ்லிம் சமூகம் குருக்கள் மடத்திலேயே புதைகுழி இருக்கிறது, கொல்லப்பட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கிழக்கினுடைய வீரமுனை தொடக்கம் வழக்கினுடைய பல்வட்டைத்துறை வரை தமிழ் கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் படுகொலைகள் இடம்பெற்றிருக்கு. ஒரு விடயத்தில் படுகொலை என்கின்றது எல்லாமே பிழைதான். அதாவது கொலை யாராக இருந்தாலும் அது தவறு தான். ஆக ஒரு சமூகம் மாத்திரம் அதில் தமிழக பகுதியிலே ஒரு கலவரம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழ் முஸ்லிம் உறவு விருத்தியடைய வேண்டும் என்பதில் வீரமுனையிலே ஒரு ஒரு ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு வளைவை வைப்பதற்கு கூட மிகப்பெரிய பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு செல்கின்ற அளவுக்கு நிலைமை சென்றது. அங்கே இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் அவர்கள் வழிபடுகின்ற மதத்தால் முஸ்லிம்களாக இருந்தாலும் கல்முனையில் இருக்கக்கூடிய கடற்கரை பள்ளிவாசல் இன்னமும் அந்த காலங்களிலே உப்பை கொண்டு தமிழர்கள் தான் அதிகமான வேண்டுதல்களை செய்வார்களாம். அதுபோல் உங்களுக்கு தெரியும், கல்லடியிலே இன்னும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது சக்கரவேகம். வார்த்தை நம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். காலத்துடைய தேவை கருதி களங்களை நோக்கி நகர்கிறோம். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லைப்புற கிராமங்களுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் குறிப்பாக முஸ்லீம் தமிழ் சமூகத்துக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிளவு இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாகவும் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இன்று இணைந்து கொள்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் அபிவிருத்தி குழுவினுடைய செயலாளர் தாஜிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த நாட்களில் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள் குருக்கள் மடம் படுகொலை. குறிப்பாக தமிழர் தரப்பின் மீது மிகப்பெரிய ஒரு கரை பூசப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். 160க்கும் அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதாகவும் குருக்கள் மடத்திலே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த விவகாரத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன, காரணம் என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு அகழப்பட்ட பிரதேசங்களில் எந்த விதமான எண்புக்கூடுகளும் பெறப்படவில்லை என அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கிலே பல படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கொக்கொட்டிச்சோலை படுகொலை, வீரமுனை படுகொலை, அம்பாறையிலே இவர் பல சத்துரு கொண்டான் படுகொலைகள் என்று சொல்லி வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் மிக அதிகமான படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்மை காலத்திலே நான் அவதானித்த விடயம், குருக்கள் மடத்திலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு அதை அங்கே புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு சந்தேகம் வெளியிடப்பட்டு நீதிமன்ற உத்தரவோடு இடம்பெற்றிருக்கிறது. இது என்னை பொறுத்தளவிலே இது ஒரு சமூகங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பெண்ணோட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் சொல்வது போல் நான் அறிந்த வரையிலே அங்கு நீதிமன்ற உத்தரவோடு அது இடம்பெற்றிருந்தாலும் அங்கு எந்த விதமான விடயங்களும் அங்கு தென்படவில்லை என்று சொல்லி அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிய முடிவது. அதே ஒரு ஒரு இப்படியான ஒரு காலகட்டத்திலே ஒரு சமூகத்தின் மீது ஒரு அபச்சொல்லினை வைப்பது போல், அதாவது அதற்கான எந்த விதமான ஆதாரப்படுத்தலும் இல்லாமல் இது வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது ஏதோ தமிழ் சமூகம் அதனை செய்து ஒரு படுகொலைகள் ஜனநாயக ரீதியான விடயங்களுக்கு நான் முற்றிலுமே ஒரு ஜனநாயகத்துக்கு முரணான விடயத்துக்கு எதிரானவர். ஆகவே இப்போ ஒரு எல்லா மக்களும் எல்லா இடம் வாழ வேண்டும், எல்லாருக்குமான தேவைகள் எல்லாருக்குமான சம உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பதில் மிக காத்திரமாக செயற்படுகின்ற அடிப்படையிலே இது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது வைக்கின்ற ஒரு 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 வன்மமாகத்தான் என்னால் அதை கருத்த முடியாது. அதனால் எல்லாரையும் சொல்ல முடியாது. அதில் ஒரு சில அதனுடைய பின்னணியிலே ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இருப்பதையும் நான் ஓரளவு அவதானிக்க முடிந்தது. ஆகவே குருக்கள் மட படுகொலை என்கின்ற விடயம் அது கடந்த காலத்திலே நடந்திருந்த ஒரு விடயமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அது இந்த காலப்பகுதியிலே ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்தி ஊடகங்கள் வாயிலாக ஏதோ குருக்கள் மடம் என்கிற பேரையினையும் ஒரு ஒரு படுகொலையோடு தொடர்பான இடம் என்று அடையாளப்படுத்துறது நான் மிகவும் கவலையடைகிறேன். குறிப்பாக இப்போது முஸ்லிம் சமூகம் குருக்கள் மடத்திலேயே புதைகுழி இருக்கிறது, கொல்லப்பட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கிழக்கினுடைய வீரமுனை தொடக்கம் வழக்கினுடைய பல்வட்டைத்துறை வரை தமிழ் கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கிலே வீரமுனையில் இருந்து மகளடி தீவு, ஐயங்கேணி, திராய்கேணி, சத்துருகுண்டான், கொக்கட்டிச்சோலை,
இப்படி படுகொலைகளுடைய பட்டியல் கிழக்கிலிருந்து ஆரம்பித்து திரு அம்பாறையிலிருந்து ஆரம்பித்து மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்று சொல்லி நகருகிறது. இப்படியான ஒரு சூழலில் தமிழ் சமூகம் தங்களுடைய மக்களுக்கு அல்லது தங்களை சார்ந்தவர்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய அநீதிகள் தொடர்பாக, இந்த கொலைகள் தொடர்பாக ஏன் வழக்குகளை பதிவு செய்யவில்லை, ஏன் கேள்விகளை எழுப்பவில்லை? உண்மையில் நியாயமான விடயம். தவறு இழைத்திருக்கிறோமா? அவர்கள் தங்கள் இனத்தின் மீது அல்லது நடந்ததோ நடக்கவில்லையோ என்பதற்கு அப்பால் தங்களுக்கு நிகழ்ந்த ஒரு விடயம் தொடர்பாக நீதிமன்ற படியேறி இருக்கிறார்கள், விசாரியுங்கள் என்று கூறுகிறார்கள். ஏன் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம்? உண்மையில் நீங்கள் சொல்வது சரி. ஏனென்றால் ஒரு விடயத்தில் படுகொலை என்கின்றது எல்லாமே பிழைதான். அதாவது கொலை யாராக இருந்தாலும் அது தவறு தான். ஆக ஒரு சமூகம் மாத்திரம் அதில் நடவடிக்கை எடுப்பதும் அதை இன்னொரு சமூகம் அதில் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் என்பது உண்மையில் ஒரு வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே ஒரு கவலையான விடயம். என்னென்று சொன்னால், நான் சொன்னது போல் நான் அந்த நேரத்தில் நாங்கள் சிறுவராக இருந்த காலப்பகுதி வீரமுனையில் நடந்த படுகொலையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மிக கவலையான ஒரு படுகொலை. ஆகவே அந்த படுகொலை தொடர்பாக எந்த விதமான ஒரு நீதிமன்றியும் எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை. அண்மையில் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும், வீரமுனையிலே ஒரு ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு வளைவை வைப்பதில் கூட மிகப்பெரிய பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு செல்கின்ற அளவுக்கு நிலைமை சென்றது. அங்கே அந்த ஆலயம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆலயம் இருந்தால் அதற்கான ஒரு ஊர் இருந்தால் அதனை மையப்படுத்தி ஏதாவது ஒரு அலங்கரிப்பு வளை ஒன்று செய்வார்கள். அதை கூட செய்ய விடாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு மிகப்பெரிய பாரிய எதிர்ப்பினை முன்வைக்கிறது. அது அவ்வாறான காலப்பகுதியில் உண்மையில் எதிர்காலத்திலாவது தமிழர்கள் மீதான படுகொலைகளுக்கும் நியாயமான விசாரணைகள் வேண்டியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அதில் சமூக மட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்களிலே இருக்கக்கூடிய அந்த சிவில் தொடர்பான செயற்பாட்டாளர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் இதில் ஒரு கருத்தாக கூற விரும்புகிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த காலங்களில் பூர்வீகமாக தமிழ் முஸ்லீம் உறவு என்பது கிழக்கை பொறுத்தவரை மிக பலமாக இருந்தது. இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அவர்கள் வழிபடுகின்ற மதத்தால் முஸ்லீம்களாக இருந்தாலும் இவர்களும் தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்றவர்கள். அவர்களில் சிலரும் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்களுடைய மூதாதையர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்று தொடர்ச்சியிலே இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படியாக இருந்தால் ஒன்றுபட்டு ஒரு இனமாக இருந்து இப்படி பிளவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ் முஸ்லீம் உறவை சீர்குலைப்பதில் கடந்த காலங்களில் திட்டமிட்ட செயற்பாடுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக இருந்திருக்கிறீர்கள்? எதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் சொன்னது போல் கடந்த காலங்களில் தமிழ் முஸ்லீம் உறவு மிக ஒரு நெருக்கமான விடயமாக இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், கல்முனையில் இருக்கக்கூடிய கடற்கரை பள்ளிவாசல் இன்னமும் அந்த காலங்களிலே உப்பை கொண்டு தமிழர்கள் தான் அதிகமான வேண்டுதல்களை செய்வார்களாம். அதுபோல் உங்களுக்கு தெரியும், கல்லடியிலே இன்னமும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. தமிழ் பிரதேசத்திலே ஒரு பள்ளி இருக்கிறது. அதே மாதிரி பாலச்சேனையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே நிர்வாகிகளாக நிறைய தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆரம்பகால போராட்ட காலங்களிலே பல இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு இனம் இப்போது நான் திரும்பவும் பெறுகிறேன், இவ்வாறான ஒரு ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால் குருக்கள் மட விடயங்களிலெல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையான பேச்சை பெற வேண்டும். உண்மையிலே அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அவர்களுக்கான விடயம் ஒன்று நடந்திருந்தால் அதற்காக நாங்களும் குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு விடயத்துக்கு அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும். ஆக மாறாக எங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, எங்களுடைய அரசியல் பலவீனங்களை பயன்படுத்தி, கடந்த கால ஆளுந்தரப்பு அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி விடயங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த இன ரீதியான முரண்பாடுகள் உருவாகிறது. என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அதை என்னை பொறுத்தளவில் அதை அவர்கள்தான் அதிகம் விரும்புகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியிலே தனியான ஒரு கல்வி நிலையத்தை, நிலத்தொடர்பு இல்லாத ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தினை வைத்து காத்தாங்குடி, ஈராவூர், ஓட்டமாவடியைச் சேர்ந்த இடங்களை நிலத்தொடர்பு இல்லாமல் மட்டக்களப்பு மத்திய என்கின்ற ஒரு வலயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தான் இந்த எல்லை விடயங்களிலே கோர்லப்பேட்டிலே எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக எங்களுக்கு தனியான பிரதேச இடம் வேண்டும், எங்களுக்கு தனியான பிரதேச சபை வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை அவர்கள் தான் முன்வைக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வரலாறு என்பது மிக பாரம்பரியமானது. இன்றும் போராட்டத்தினால் மிக மோசமாக
உட்கட்டுமானம் தொடக்கம் உயிரிழப்பு வரை இழந்தது தமிழ் சமூகம். ஆகவே சில விடயங்களை முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், மததியான தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் அந்த நோக்கத்தினை முன்வைக்காமல் அவர்கள் சிந்திக்க வேண்டும். நியாயமான விடயங்கள் அவர்களுக்கான உண்மையாகவே குருக்கள் மடத்த விடயத்திலே நீதி இருந்தால் அது நிலைநாட்டப்பட வேண்டும். மாறாக ஒரு சமூகத்திடம் ஒரு தவறான விடயத்தினை அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அது எதிர்காலத்திலே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தாது. அதே போன்று காரமுனையிலே உண்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உண்மையில் காணி ஆவணம் தான் பிரச்சனை என்றால் அவர்கள் பாகரை பிரதேசங்களோடு பேசி அதனை எடுக்க வேண்டும். அதை விடுத்து மாறாக ஒரு பிரதேசத்தையே கொண்டு போய் இன்னொரு பிரதேச இலத்தோடு இணைப்பது என்பது அது எவ்வாறு சாத்தியம்? அதேபோல் ஓட்டமாடியிலே காணி பிரச்சனை என்றால் அவர்கள் வாழைச்சென்னைக்குள்ளே காணி தேவை என்றால் வாழைச்சென்னை பிரதேச செயலாளரோடு தான் பேச வேண்டும். அதுக்காக பலவந்தமாக பிடித்து கொண்டு அதை எங்களுடைய பிரதேசத்தில் நினைப்பது அது ஒரு சரியான நடைமுறையாக இருக்காது. ஆகவே எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணம் என்பது கிழக்கு மாகாணத்திலே 2 சமூகமும் சரிவர இருக்கின்ற ஒரு சூழல். எதிர்காலத்திலே எந்த ஒரு விடயம் எடுப்பதன் இருந்தாலும் இருவரிடமும் ஒரு சமனான இருவருக்குமான ஒரு விட்டு கொடுப்போடு இரு தரப்புக்கும் எது தேவையோ அந்த விடயங்களோடு செய்தால் மாத்திரம்தான் அது அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ அதனை கொண்டு நடத்த முடியும் என்ற ஒரு சமூகத்தை மாத்திரம் திருப்திப்படுத்தி இன்னொரு சமூகத்தை மையப்படுத்தி செய்கின்ற விடயம் கிழக்கு மாகாணத்தில் செய்யக்கூடிய நிலைமை இப்போது கிழக்கு மாகாணத்தில் இல்லை. ஆகவே எதிர்காலத்திலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம் தமிழ் உறவு உறுதியாக வேண்டுமென்றால் வெளிப்படைத்தன்மையான பேச்சுவார்த்தைகளும் சிவில் சமூகம் சார்ந்தவர்களும் இது தொடர்பான விடயங்களை அதிகம் பேச வேண்டும். நான் முன்பு கூறியது போல் நியாயமான விடயங்கள் இருந்தால் அதற்கு நியாயமான தீர்வுகள் இருந்து பேசப்பட வேண்டும். அதை விடுத்து அரசியல் ரீதியாக கருத்தை சொல்கின்ற பொழுது அது நிர்வாக ரீதியாக நீதிமன்றங்களுக்கு சவாலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது முரண்பாட்டின் நிலை தான் அதிகரிக்கும். அது காலப்போக்கிலே இது கிழக்கு மாகாணத்திற்கான ஒரு ஒற்றுமையை உருவாக்குமாட்டால் நிச்சயமாக இல்லை, அது ஒரு பிரிவினை தான் உண்டு பண்ணும். நிச்சயமாக நீங்கள் அறிந்த வகையில் குருக்கள் மடத்தில் என்ன நடந்தது? உண்மையில் என்னை பொறுத்தளவிலே செய்தி ஊடகங்கள் நான் ஒரு வாழைச்சினை சார்ந்த அடிப்படையிலே எனக்கு அந்த இடங்களை பற்றி பெரிய அளவான எனக்கான அறிவுபூர்வமான விடயங்கள் இல்லை. ஆனால் அங்கே அவர்கள் காத்தாங்குடியில் இருந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக ஒரு கதை நிலை வருகிறது. அதையொட்டி தான் அங்கு அகழ்வு விடயங்கள் நீதிமன்ற உத்தரவோடு இடம்பெற்றதாக நான் ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் அது உண்மையா, அதற்கான விடயங்கள் உண்மையாக தென்படுகின்றதான சான்றுகள் அடிப்படையில் இன்று வரை இல்லை என்றுதான் வந்திருக்கிறேன். ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது இனங்களுக்கு இடையிலான ஒரு புரிதல் இருக்குமானா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அதை பெரும்பாலான தமிழர்கள் அதை விரும்பவும் இல்லை. பழைய வடுக்களை சுமந்து அவர்கள் இறந்தவர்களுக்கான நியாயம் தேடுவது அவர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது நியாயமான ஒன்று. அதே நேரம் எங்களுடைய பார்வையில் இருந்து அதை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமான அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றமளித்தவர்கள் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தினை தமிழர்கள் மத்தியில் உருவாக்கி இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கூடுதலாக சீர்தூக்கின்ற பொழுது அது இன்னும் மோசமான ஒரு இன ரீதியான வேற்றுமைகளைத்தான் அது உருவாக்கும். அது ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும் இவ்வளவு நீண்ட கால இடைவெளியின் பின். ஆகவே நீதி நியாயமானது, அது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனால் அதற்கான நடைமுறைகளை சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். என்றால் எதிர்காலத்திலே 2 சமூகங்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் கடந்த கால விடயங்களிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த சமூகங்களுக்கு இடையில் பேசப்படுகின்ற இந்த விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதும் தமிழக பகுதியிலே ஒரு கலவரம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழ் முஸ்லிம் உறவு விருத்தியடைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை, மறுதளிப்புகள் இல்லை. ஆகவே தொடர்பாக இதே நேரம் இதே போன்று குருக்கள் மடம் போன்று தமிழர்களும் கடந்த கால படுகொலை தொடர்பாக அவர்களும் நீதிமன்றம் சென்றார். எல்லா இடங்களிலுமே முரண்பாட்டு நிலை ஏற்படும். அதே நேரம் இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான விடயம் என்றால் நிச்சயமாக இல்லை. அது ஒரு சமய தலைவர்கள், அங்கு இருக்கக்கூடிய சிவில் கமிட்டி அல்லது அரசியல் தலைவர்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டோடு ஒரு சமூகத்தை மாத்திரம் அதற்கு காரண கட்டாவாக ஆக்காமல் அது இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் ஓரளவு
அதை அந்த பகுதி தமிழர்களும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அதைத்தான் நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். நீங்கள் ஏன் இந்த வழக்குகளை தொடரவில்லை, அவர்கள் முடியுமாக இருந்தால் நீங்கள் ஏன் தொடரவில்லை என்று. இதுதான் காரணம். இப்படியான ஒரு நிலை பொதுவாக எதிர்காலத்தில் குருக்கள் மடத்தின் இடம்பெற்றதுக்கு பிற்பாடு இவ்வாறான வழக்குகள் தொடர்வதற்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு முதற்கட்டமாக எடுத்து இன்னும் பல இடங்களிலே சந்தேகக்கூடிய இடங்களிலே அதற்கான முன்னேற்பாடுகளை நடப்பதற்கு சில கருத்தோட்டங்களும் காணப்படுகின்றன. ஏனால் நீங்கள் தான் குறிப்பிட்டீர்கள் கிழக்கு மாகாணத்திலே இன நல்லிணக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே இனி இவர்களும் வழக்கல் தாக்கல் செய்து மாறி மாறி வழக்குகள் தாக்கல் செய்கிற பொழுது அது நிச்சயமாக ஒரு இன நல்லிணக்கமாக அமையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக. நன்றி ராஜேந்திரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்குமாக நன்றி. நன்றி. நன்றி நேயர்களை, நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த குருக்கள் மடம் படுகொலை தொடர்பாகவும் அதனையொட்டி தமிழ் முஸ்லிம் உறவுகளில் ஏற்படுத்தப்படுகின்ற விரிசல் தொடர்பாகவும் இது ஏன் இப்படியான நிலைப்பாடுகளை எடுக்கிறது, தமிழ் தரப்பு இப்படியான முயற்சிகள் மேற்கொண்டால் எப்படி இருக்கும், இப்படி நிறைய கேள்விகளுக்கான பதிலை அடைந்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.